என்னோட பழைய வீடியோஸ் எதாவது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னோட ஸ்கின்ல எவ்வளோ பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட் ஆக்னே மார்க்ஸ்லாம் இருந்ததுன்ட்டு அண்ட் இதை ட்ரீட் பண்ணுறதுக்காக நான் நிறைய விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் நான் வந்து ஒரு பெஸ்ட்டான நைட் ஸ்கின் கேர் ரொட்டின் தான் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எதுக்காக வந்து நான் நைட் ஸ்கின் கேர் ரொட்டினை வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நைட்டில் நம்மளோட ஸ்கின் வந்து ரிப்பேர் ஆகி ரெஜுனுவேட் ஆகும். ஏன்னா நம்ம டேயில் நம்ம ஸ்கின்ல எவ்வளோ ஸ்ட்ரெஸ், பொல்யூஷன் அண்ட் நிறைய யூவி ரேஸ் இந்த மாதிரியான டேமேஜ் எல்லாமே ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ஸ்கின்னுக்கு கொடுத்துடுறோம். நைட்டில் மட்டும்தான் நம்மளும் சரி நம்ம ஸ்கின்னும் சரி கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கும். ஸோ நைட் ஸ்கின் கேர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். அண்ட் நைட்டில் நம்ம எந்த ப்ராடக்ட் போட்டாலும் அது பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த நைட் ஸ்கின் கேர் ரொட்டின் ஒரு கேம் சேஞ்சர்னு சொல்லுவேன். டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட நைட் ஸ்கின் கேர் ரொட்டினுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. அந்த ஹேரும் வந்து நான் கொண்டே போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஃபர்ஸ்ட் டபுள் கிளென்சிங் தான் பண்ண போகிறேன். மேக்கப் போட்டாலும் சரி போடலனாலும் சரி சன்ஸ்க்ரீன் எதாவது போட்டிருந்தா கூட கண்டிப்பாக நம்ம வந்து டபுள் கிளென்சிங் வச்சு ரிமூவ் பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் நான் அதுக்கு யூஸ் பண்ண போகிறது வந்து ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் 2 பம்ப் வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஜென்ட்லாக நான் வந்து மசாஜ் பண்ணுறேன். இது வந்து வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்பாக இருந்தாலும் நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். பட் ஐஸ் கிட்ட யூஸ் பண்ணும்போது ஜென்ட்லாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நான் இதை வச்சு நல்லா ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபோமிங் கிளென்சர் ஏதாவது போட்டு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவேன். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நான் வந்து பேட் ட்ரை பண்ணிவிட்டு சீரம் தான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் ரீசெண்ட் டேஸாக நான் யூஸ் பண்ணக்கூடிய இந்த சீரம் ஹிமாலயாவோட டார்க் ஸ்பாட் கிளியரிங் டர்மரிக் ஃபேஸ் சீரம். இதில் போட்டன்ட்டான டர்மரிக் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை 2% நயசினமைட் அண்ட் 10% கிளைகாலிக் ஆசிட் இருக்குது. ரொம்பவே லைட் வெயிட்டான ஒரு ஃபார்ம்லாம் ஈஸியாக ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகிடும். அண்ட் இது வந்து டார்க் ஸ்பாட்டை 7 டேஸில் ட்ரீட் பண்ணிடும்னு சொல்கிறாங்க. அண்ட் பிக்மெண்டேஷனும் நல்லாவே லைட்டன் பண்ணி கொடுத்துரும். அண்ட் 10% கிளைகாலிக் ஆசிட் வந்து ஒரு சூப்பரான ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட். நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த பிக்மெண்டேஷன் எல்லாத்தையுமே வந்து டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி சூப்பராக வந்து கிளியர் பண்ணி கொடுத்துரும். அண்ட் நயசினமைட் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா ஆயில் கண்ட்ரோலுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த சீரமே வந்து நேச்சுரலாக நம்ம ஸ்கின்னில் ஒரு சூப்பர் க்ளோ கொடுக்குது. ஸோ எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் நல்லா அஃபோர்டபுள் ரேட்லையுமே இருக்குது. ஐ திங்க் திஸ் இஸ் டோட்டலி ஒர்த்தான ஒரு சீரம். அண்ட் இப்போ வந்து அமேசானில் ஏதோ 30% ஆஃப் போயிட்டுருக்கு. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய டர்மரிக் வந்து எந்த ஒரு ஸ்டெயின்லாம் கொடுக்காது. ஸோ இது வந்து நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் சீரம்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு ஒன்று யூஸ் பண்ணாலே நல்ல ரிசல்ட் இருக்கும். அடுத்து நான் லிப் பாம் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபேஸில் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணக்கூடிய மாய்ஸ்சரைசர் வந்து எப்பவுமே செரமைடு இருக்க மாதிரி நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ தட் அதை நம்ம ஸ்கின் பேரியரை வந்து ரிப்பேர் பண்ணி ஹீல் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ தட்ஸ் இட். அ வெரி சிம்பிள் மினிமல் ப்ராடக்ட் ஸ்கின் கேர் ரொட்டின். ஒரு 5 to 10 minutes தான் ஆகும் அது பண்ணுறதுக்கு. அண்ட் இது உங்களோட ஸ்கின்னை நல்லா ஹெல்த்தி அண்ட் கிளியராக வச்சுக்கும். அண்ட் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க. அண்ட் மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. I'll see you in my next video. Bye.